அனைவருக்கும் வணக்கம். கடந்த வருடம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவை மட்டுமல்ல, உலகையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம், சர்வதேச நாடுகளும் கூட காரி துப்பக்கூடிய ஒரு விஷயமா இங்கே நடந்துச்சு. என்னென்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயிலில் அஜித் என்ற இளைஞன் அடித்து கொல்லப்பட்ட வழக்கு. இன்றைக்கி அந்த வழக்கில் மறுபடியும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் இன்றைக்கி செய்திகளில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அந்த செய்திகள் மூலமாக 2 விஷயங்கள் அப்பட்டமாக தெரிய வருது. அதாவது இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி நிகிதா என்னன்னாங்க, நிகிதா கைது செய்யப்படுவாங்களா, கைது செய்யப்பட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருடைய கேள்வி அதுவாக தான் இருக்குது. அதை நம்ம அந்த காணொலியோட கடைசியில் பார்ப்போம். இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட இந்த விசாரணையானது அஜித்குமார் கொலை வழக்கு சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அந்த வழக்கு கீழே விசாரிக்கப்படலை. அந்த அஜித்குமார் வழக்கில் தொடர்ந்து கைதானாங்க இல்லையா காவலர்கள், அவர்கள் தொடர்ந்து பிணை கேட்டு ஜாமீன் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விசாரணையில் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் தரப்பில் இந்த ஜாமீன் வழக்கு விசாரணைக்கு வருது. அவங்க சிபிஐட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விகள் மூலமாக வந்த உண்மையில் 2 பெரிய உண்மை என்னென்னா, அஜித்தின் மரணம் காவல்துறை மரணம் தான் அப்படின்றது உறுதியாகிருக்கு. இன்னொரு விஷயம், நிகிதாவை ஒரு கேஸ் கொடுக்குறாங்க இல்லையா ஆரம்பத்தில், நகையை காணாமட்டு, அந்த வழக்கில் எந்தவித உண்மைத்தன்மையும் இல்லை, நகையும் இல்லை, நகை காணாமல் போனதும் இல்லை. இது பக்கா போலி கேஸ் அப்படின்றதும் இன்னைக்கு சிபிஐ நீதிபதி அமர்வுக்கு முன்னாடி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு ஆரம்பத்திலே நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிமன்றத்திலிருந்து உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடி சிபிஐ டிலே பண்ணாங்க. திரும்ப அறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு டைம் கேட்டிருந்தாங்க. நீதிமன்றத்திலே நீங்கள் வேமா அறிக்கையை சமர்ப்பிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிலையில் இன்னைக்கு இந்த போட்டிருந்தாங்க இல்லையா ஜாமீன் கேஸு, அதன் அடிப்படையில் தான் இந்த உண்மைகள்லாம் இன்றைக்கி செய்திகள் மூலமாக வந்துச்சு. மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் இருக்கக்கூடிய நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் ரொம்ப காட்டமாகவே 4 விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. திரும்ப ஒரு நினைவுபடுத்தலுக்காண்டி சொல்லிக்கிறேன். காவல்துறைக்கு தகுந்த பாடம் புகட்ட வேணும் அப்படின்னு இருக்காங்க. எதனால் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத புகாரில் ஒருவரை அடித்து கொண்டுள்ளனர், அவரை அடித்தே கொன்றதை நினைச்சா எனக்கு மனசே பதறுதுன்னு இருக்காங்க. இன்னொரு விஷயம், நிகிதா அளித்த புகாரில் உண்மை இல்லை, வழக்கு முடியும் வரை யாராக இருந்தாலும் நீங்கள் உள்ளே கிடங்க, சிறையிலேயே இருங்க, அவங்களுக்கு ஜாமீன் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அதாவது அந்த காவல் வாகனத்தில் ஏற்கனவே சிபிஐ ஆராய்ச்சி பண்ணதில் சீட்டு கட்டு மதுபான பாட்டெல்லாம் இருந்துச்சு. அந்த நம்பர் பிளேட்டே போலி நம்பர் பிளேட்டாக இருந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரிய வந்தப்போ ரொம்ப கொதிச்செழுந்து போயிட்டாங்க. அதாவது ஒரு பாதுகாப்பு கருதி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இவ்வளோ இல்லீகலான விஷயம் நடக்குன்றப்ப யாருக்கு தான் பதறாது. சிபிஐயில் 2 விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது என்னென்னா, காவலர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாலேயே உயிர் வந்தார் என்பது உறுதியாகியுள்ளது. இந்த கொலையில் டிஎஸ்பி, அதாவது சிபிஐ அழுத்தம் திருத்தம் இன்னொரு விஷயம் உள்ளது. இந்த கொலையில் டிஎஸ்பி, ஆய்வாளர், தலைமை காவலர் உள்ளிட்ட 10 காவலர்களுக்கும் நேரடி தொடர்பு உள்ளது. இதில் அஜித்குமார் செத்ததில் 10 காவலருக்கும் நேரடி தொடர்பு உள்ளதுன்னு சிபிஐ ஒரு பதில் சொல்லியிருக்கு. முழு அறிக்கையை அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் சிபிஐ. அதுக்கு நாளைக்கும் தாக்கல் செய்யலாம், நாளை கழிச்சும் தாக்கல் செய்யலாம். இப்போ இந்த ஜாமீன் வழக்கில் இவங்க நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் அமர்வில் கீழே இன்னைக்கு விசாரணை அடிப்படையில் இந்த வழக்கை வருகின்ற பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி முடிவில் என்னென்னா, நிகிதா கைது செய்யப்படுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன் இந்த கேஸ் நிகிதாவையே ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா, ஆரம்பத்தில் இருந்தே இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டது அவங்க தான். ஒருத்தவங்க முகத்தை பார்த்தா ஒரு நல்லெண்ணம் வரும் பார்த்தீங்களா, அந்த இது மாதிரி கூட ஒரு முக லட்சணம் விடுவாங்கல்ல, இந்த முகத்தை பார்த்தா ஒரு வில்லி முகம் மாதிரி எல்லார் மனசுக்குள்ளேயும் அஜித் முகத்தை விட நிகிதா முகம் இன்னைக்கு பதிஞ்சிருச்சு. அதுக்கடையில் திருமாரஞ்சி அவர்கள் சொன்ன விஷயம், அவள் ஏற்கனவே என்னை கல்யாணம் பண்ணி என்டையே பஞ்சாயத்து பண்ணி 6 லட்சத்தை வாங்கி ஓடி போனவ அப்படின்ற மாதிரி. அவர் ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணுவார். ஆனால் அவர்கிட்டே பஞ்சாயத்து பண்ணி ஒரு பொம்பளையாள் காசு வாங்கிட்டு போயிருக்கானா, அது எப்படிப்பட்ட பொம்பளையாளுன்றத நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. அது பொம்பளையாளுன்னா இங்கே மதுரை ஸ்லாங்கு, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் நீதா கைது செய்யப்படுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னா, இது நான் சொல்கிறதுக்கோ இல்லை இங்கே இருக்க அந்த அஜித் தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறதுக்கோ அது ஒன்றும் கிடையாது. ஏன்டா வழக்கு அதையும் தாண்டி போயிடுச்சு. நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நீதிமன்றத்துலேருந்து சிபிஐக்கு மாறிடுச்சு. இனி சிபிஐக்கும் நீதிமன்றத்துக்குமான விசாரணையில் தான் இதற்கான பதில் நம்மளுக்கு தெரிய வரும். டிஎஸ்பி சண்முகநாதன் இன்ன வரை கைது செய்யப்படலை. அவர் ஒருவேளை கைது செய்யப்படலாமா இல்லையா, இல்லை அவருக்கு மேலே இருந்து அழுத்தம் கொடுத்த அதிகாரி யார்? இது ஒன்றும் இல்லை. நிகிதா நேரடியான ஸ்டேஷனுக்குலாம் போகல. அவங்க நகையை காணாண்டு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனில் இருந்து இங்கிட்ட வருது, அவனை தூக்கு இவனை தூக்குன்னு இவனை தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து எப்போ எஃப்ஐஆர் எழுதுனாங்கன்னே தெரியல. எழுதப்பட்ட எஃப்ஐஆர் எல்லாமே போலி. அது எல்லாமே அப்படி தான். நம்ம கருவமுள்ள வெட்டணும்டா கூட போனோம்னா கூட 2 வார்த்தையை சேர்த்துதான் அவங்க எழுதுவாங்க. அது காவல்துறையோட எழுதப்படாத விதி.
அந்த எழுதப்படாத விதியில இவங்களோட தனிப்பட்ட ஒரு அதிகாரத்தை திமிரில் இன்னைக்கு ஒருத்தன் செத்து போயிட்டான். அப்போ நிகிதாவை வந்து கைது செய்யணும் அப்படின்றதான் எல்லா தரப்பான ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு சிபிஐ சொன்ன விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நகை திருடு போனது உண்மையா அப்படின்ட்டு இந்த ஜாமீன் வழக்கில் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸ்ரீமதிக்கு நீதிபதி இருக்காங்களா, அவங்க கேட்கப்ப சிபிஐ சொன்ன பதில் வந்து, நகை திருடு போனது உண்மையா என கேள்வி எழுப்பினார். அதுக்கு சொல்லப்பட்ட சிபிஐ சார்பாக சொல்லப்பட்ட பதில், அது உண்மை இல்லை என்பதனால் புகார் முடித்து வைக்கப்பட்டு விட்டது என சிபிஐ பதிலளித்துள்ளது. திரும்ப சொல்கிறேன், அந்த வழக்கில் நகை திருடு போனது உண்மை இல்லை என்பதனால் புகார் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. அப்போ புகார் முடித்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அந்த நிகிதாவோட விஷயமே முடிஞ்சு போச்சா இல்லை அவங்க கொடுத்த போலி கம்ப்ளைண்ட் முடிஞ்சு போச்சான்னு தெரியல. இதை வந்து ரெண்டு தரப்புல தான் அணுகணும். ஒன்று, இவங்க கொடுத்த போலி வழக்கில் காவல்துறை வந்து ஒரு மிகப்பெரிய வந்து இதுவரை சந்திக்காத ஒரு சிக்கலை வந்து சந்திச்சிருக்கு. ஒரு இளைஞன் வந்து செத்து போயிருக்கான். இதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அப்பட்டமாக தெரிகிறது ஒரு போலி வழக்குண்டு. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து ஏற்கனவே எங்கள் தரப்பில் வந்து சொல்லப்பட்ட விஷயம்தான். இன்னைக்கு வந்து சிபிஐ சொல்லி கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த காணொலியை இப்போ நினைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, நாங்கள் நகையை கொண்டு வந்தோம்னு. கொண்டு வந்ததற்கான ஆதாரம் இருக்கா? நகை காருக்குள்ள இருந்துச்சுன்றாங்க. நகை காருக்குள்ள இருந்ததுக்கான ஆதாரம் இருக்கா? சரி, கார்ல இருந்து எடுத்துட்டான்றாங்க. அப்ப எடுத்ததுக்குரிய ஆதாரம் இருக்கா? சரி, 2 நாளா தூக்கி வச்சு அடிச்சிருக்கீங்க. அடிச்சிருக்கீங்களா? விசாரணை 2 நாள் நடந்திருக்கல. எங்க அந்த நகையை வந்து இதுவரை காவல்துறை ஏன் கண்டுபிடிக்கல? அப்ப நகைன்ற ஒண்ணு இருந்துச்சா இல்லையா? இப்ப கண்டுபிடிக்கணும்ல. இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம சார்ந்து வந்து என்ன சொல்றாங்க, மீடியாவும் சரி மக்களும் சரி, அவன் திருடி இருக்கான் திருடல அப்படின்ற விஷயம். உண்மையிலே திருடி இருந்தான்டா நீங்க என்ன பண்ணிருந்திருக்கணும், அவனை வந்து ரிமாண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். கோர்ட்லயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஆஜர்படுத்திருக்கலாம்ல. ஏன் நீங்க பண்ணல? அந்த பையன் சாகுற வரையும் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல மேடம். எல்லாம் அந்த அம்மா வந்து வாய்மொழியில சொல்லி, வாயில யாருக்கோ போன் அடிச்சிருக்காங்க. அவங்க இங்க சொல்லியிருக்காங்க, டிஎஸ்பி வந்து இங்க வந்து ஸ்பெஷல் டீம் அனுப்பி விட்டு கூட்டு போய் ஒரே நாளுக்குள்ள அவ்வளவு நடந்திருக்கு. அப்ப எல்லா பேரும் நகை காணாம எத்தனை கேஸ் வரும், அதுக்கப்புறம் நீங்க ஒரே நாள்ல டீல் பண்றீங்களா? இல்ல, ஒரே நாள்ல நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துறீங்களா? எவ்வளவு நேரம் நீங்க அலக்கழிக்கிறீங்க? ஒரு சாதாரணமா நம்மளோட செல்போன் காணாம போச்சுன்னு சொன்னா ஒரு சிஎஸ்ஆர் காப்பி நம்மளால வாங்க முடியுமா? அப்ப அந்த அந்த நகையை வந்து அந்த நகைக்கு நீங்க அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரே நாள்ல நீங்க இவ்வளவு தூரம் ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருந்து அழுத்தம் கொடுத்தது யாரு? இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இது வந்து அஜித்குமார் மரணத்துல வந்து அந்த இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கப்ப கொடுக்கப்பட்ட ஒரு லகரம் மலைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேர்காணலில் சொன்ன விஷயம். இதையே தான் இன்னைக்கு வந்து சிபிஐ தரப்பில் வந்து நீதிமன்ற சார்பாக வந்து இன்னைக்கு செய்திகளில் வருது. இதில் வந்து கைது செய்யப்படலாம், கைது செய்யப்படாமலும் இருக்கலாம். ஏன்னா கைதி அவங்க வந்து நகையை வந்து எங்கேயோ தொலைச்சிருக்கலாம். அவங்க வந்து கோயிலேயும் தொலைச்சாங்களா? இப்போ நம்மளே இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சொல்லணும்னா இப்போ நான் இருக்கேன், ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். எல்லா இடத்துக்கும் எடுத்து போகக்கூடிய பொருளாக இருக்குது. காலையில் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலையை பார்க்குறோம், 4-5 இடங்களுக்கு போகிறோம், டீ கடைக்கு போகிறோம், நண்பர்களை பார்க்க போகிறோம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல செல்லை வச்சுட்டு காலையில் ஒரு மொபைலை தொலைச்சிட்டோம்னா ஒரு 2 மணிக்கு நம்மளுக்கு ஞாபகம் வருது, எங்கடா நம்ம இந்த மொபைலை எங்கே வச்சோம் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அவங்க கேட்பாங்க, எங்கேப்பா நீ மொபைலை வச்சு அப்படின்றப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது காலையில் வந்து ஒரு ரொட்டீனாக இருந்திருக்கோம்ல, அதில் வந்து 2-3 விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். ஒருவேளை இங்கே இருக்கலாமோ சந்தேகத்தின் பேரில், சார் இங்கே போனேன் ஒருவேளை அங்கே வச்சுருப்பேன் சார் அப்படின்ற பேரில் சொல்லி அந்த நகை உண்மையிலே நம்ம வச்ச நம்ம சொன்ன இடம் ஒன்றா இருக்கும், நம்ம தொலைச்ச இடம் ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி இந்த பெண்மணி உண்மையிலேயே நகையை வச்சிருந்து வேற எங்கேயாவது தொலைச்சிட்டு இந்த பையன் மேலே வந்து பழியை போட்டிருந்தா கூட அது உண்மையிலேயே வந்து அந்த வழக்கு எஃப்ஐஆரில் வந்து இந்த பையன்தே பர்டிகுலராக திருடுங்க அப்படின்னு எழுதிருந்துச்சுன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் ஒரு இடத்துல நகையை தொலைச்சிட்டேன்னு விசாரிச்சு கொடுங்க அப்படின்ற பேரில் மொட்டைட்டின்னு ஒரு விஷயத்த சொல்கிறப்ப காவல்துறையாக வந்து மெனக்கட்டு நீங்கள் கடைசி எங்கேயே போனீங்கன்னு தூக்கிட்டு போய் அவனை தூக்கி போய்ட்டு அடித்து உன்கிட்ட தான் காரை கொடுத்தாங்களாம சாவியை கொடுத்தாங்கன்னு விசாரிச்சிருந்தா கூட இது அவங்க தனிப்பட்டு தான் விசாரித்தா தான் தெரியும். அப்போ ஜனநாயக முறைப்படி யார் வேணாலும் வந்து ஒரு பொருளை காணாமனா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் இந்த அம்மா உண்மையிலேயே வந்து நகையை காணாமன்னு சொல்லி தான் கொடுத்துச்சா, இல்லை நகையை இந்த வேறு எதுவும் தன்னோட ரெஃபரன்ஸ் அங்கே ஒரு வாக்குவாதம் நடந்து நான் யார் நீ என் பவரை காட்டுறேன் பாரான்னு சொல்லிட்டு இந்த அம்மா தன்னோட பவரை காட்டுன்றதுக்காண்டி இந்த பையனை வேணுமே மாட்டி விடுன்றதுக்காண்டி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா அந்த அம்மா கண்டிப்பாக வந்து கைது செய்யப்பட வேண்டியக்கூடிய ஒரு பெண்மணி தான். அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே அந்த வழக்குக்கு அவங்களுக்கு சம்மந்தம் மாதிரி
இவ்வளோ பெரிய தமிழ்நாடே ஒரு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கப்ப, இந்தியாவே கொந்தளிச்சுட்டு இருக்கப்ப அந்த அம்மா ரிலாக்ஸாக வந்து சேரில் கால் மேலே கால் போட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுபோல் திருமாரஞ்சி அவர்கள் சொன்ன விஷயம், இந்த பொம்பளையால் என்னவே வந்து கல்யாணம் பண்ணி முதல் நாள் ஃபஸ்ட் நைட் இன்றைக்கி ஓடி போயிட்டா, 6 லட்ச ரூபாய் காசு வாங்கிட்டு போயிட்டான்றப்ப அந்த அந்த முகம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு முக அமைப்புன்றாங்கல்ல, இப்போ திரைப்பட வில்லி மாதிரி ஒரு சரியான எண்ணம் யாருக்குமே வரலைன்றதுனால ஒட்டு மொத்தமாக இந்த நிகிதாவை நோக்கி தான் இந்த வழக்கு இருக்குது. இந்த வழக்கு சிபிஐ முழு அறிக்கையை தாக்கல் செய்ததால் மட்டும்தான் இந்த நிகிதாவை பற்றிய உண்மைகள் தெரிய வரும். சண்முகநாதன் இருக்காது, அவர் என்னன்னு தெரியல. அதனால் அதிகபட்சமாக எல்லாருக்குமே இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அனைவருக்குமே தண்டனை, கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது தான் ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதை வந்து இந்த நீதிமன்றமும் இந்த சட்டம் ஒழுங்கும் அதை சரி செய்யணும். இதுபோல் அடுத்தடுத்து எந்த வகையிலுமே வந்து அனாவசியமாக எந்த உயிரும் போயிடக்கூடாது. முக்கியமாக இந்த லாக்அப் டெத்து, கஸ்டடியல் டெத்து அறவே இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த அஜித்குமாரோட மரணம் வந்து இந்த உலகத்துக்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்ன வரும்ன்றதை சிபிஐ விசாரணை பண்ணால் தான் தெரியும். நன்றி, வணக்கம்.